ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட் டைம் விலாக் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு தேர்ஸ்டே நைட்டு 9 o'clock மேலே கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து சிம்பிளாக ஒரு டின்னர் பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு தக்காளி சட்னி அப்புறம் தோசை, அவ்வளோதான். டயர்டாக இருந்துச்சு, ஸோ சிம்பிளாக நைட் டின்னர் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி 4-5 தக்காளி எடுத்து கட் பண்ணேன். அப்புறம் தக்காளி, வெங்காயம், கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு ஒரு கதம்ப சட்னியை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி மட்டும் போடுறத விட இந்த மாதிரி கதம்ப சட்னியாக பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வந்துட்டு எப்படி தான் குக் பண்ணி கொடுத்தாலுமே அதில் சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்யுது. இது வந்துட்டு 13 நைட் எடுத்த வீடியோ. 14 விடிஞ்சா February 14 வேலண்டைன்ஸ் டே. நம்ம வந்துட்டு காலேஜ் படிக்கும்போதெல்லாம் நம்ம எதிர்பார்ப்போம் ரொம்பவே இதை. ஆனால் கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இது சாதாரண ஒரு நாளாக தான் போகுது. ஸோ இந்த வருஷமும் அப்படி தான். சில பேர் வந்துட்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்கள விட அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்க இந்த டேவை செலிப்ரேட் பண்ணி நான் பார்த்துருக்கேன் ரொம்பவே நல்லா. ஆனால் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்க மேக்ஸிமம் செலிப்ரேட் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். February 14 வேலண்டைன்ஸ் டே. காலேஜ் படிக்கும்போது ரொம்பவே ஒரு ஸ்பெஷல். நாளைக்கு வந்துட்டு நமக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பாங்க, இல்லை நம்ம என்ன கிஃப்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஆனால் வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நாளைக்கு என்ன சமைக்கலாம், பசங்களை காலைல சீக்கிரம் ஸ்கூலுக்கு அனுப்பணும், இதை தான் நினைக்க தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக ஒரு தக்காளி சட்னி அப்படின்னு பார்ப்போம். கடாயில் எண்ணெய் சேர்த்து 2 பல் பூண்டு, ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் ரெடி பண்ணிவிட்டு அந்த பக்கம் பாத்திரமும் சிங்கில் கொஞ்சம் ஃபுல்லாக இருந்துச்சு மதியம் குக் பண்ணதெல்லாம் அப்படியே. ஸோ அதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனையும் நீட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ அப்படியே செஞ்சுட்டே அதையும் செஞ்சிட்ருக்கேன். இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே தேங்காயும் கீரி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும் எண்ணெயில். துவலை வதக்கிட்டு இந்த பக்கம் தேங்காவை கீரி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்துட்டு நான் மேக்ஸிமம் திருவ மாட்டேன். கத்திலே இது மாதிரி கீனி எடுத்து மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டணும் அப்படின்னா அது குறைன்னு நம்ம திருவன மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அது கூட சேர்த்து வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சோண்டு மல்லித்தழையை வாஷ் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கிறேன். எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் சட்னியில். நம்ம வதக்கிறத விட பச்சையாக போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் மல்லித்தழை. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அதை ஆற வச்சாச்சு. இப்போது நம்ம இந்த பக்கம் வந்துட்டு தோசைக்கல் போட்டுருவோம். தோசைக்கல்லை போட்டுட்டு லைட்டாக எண்ணெயை ஊற்றி இது பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பக்கம் தேங்காவை ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைட்டு 9 o'clock ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம பசங்களுக்கு கொடுத்து ஹஸ்பண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு படுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 11:30 கிட்டே போயிடும். ஸோ மார்னிங் திரும்ப 5 o'clock எழுந்திரிச்சா தான் கரெக்டாக இருக்கும். அதனால் வந்துட்டு ரொம்பவே ரெஸ்ட்டு தேவைப்படுது. ஆனால் அந்த டைமிங் வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ மதியத்தில் ஒரு 1 hour கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பேன். ரெஸ்ட் அப்படின்றது தூங்குறதில்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக டிவியில் ஏதாவது பாட்டு போட்டுட்டு நான் எனக்கு பிடிச்ச வேலை ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன். மேக்ஸிமம் வீடியோ எடிட்டிங் அப்படி இல்லைன்னா மற்றபடி பாட்டை போட்டுவிட்டு துணி மிஷினில் போடுறது, பாத்திரம் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி வேலை தான். பாருங்கள், சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு தேங்காய், காஞ்ச மிளகாய், வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சிட்டேன். இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டு சட்னியை தாளிச்சிட்டு இந்த பக்கம் தோசை ஊற்றிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துட்டேன் ஃப்ரிட்ஜிலேருந்து. தம்பி, பாப்பா, அப்புறம் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு பாப்பாவுக்கும் அப்படியே சைடு பை சைடு ஊற்றி கொடுத்துட்ருந்தேன் சூடாக. நமக்கு 2 தோசையும் ஊற்றி வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. தம்பி மட்டும் நெய் தோசை கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நெய் தோசை ஊற்றிருந்தேன். ரொம்ப சிம்பிள் டின்னர் ஃப்ரெண்ட்ஸ். நைட் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும் மேக்ஸிமம். இதுக்கப்புறம் தான் மற்றபடி இந்த பாத்திரம் விளக்குறது, அதுக்கப்புறம் இப்போ சாப்பிட்டு க்ளீன் பண்ணுறது, மற்ற வேலைலாம். நைட்டே வந்துட்டு பசங்களுக்கு என்ன மதியம் லஞ்ச் கொடுக்கணும் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிடுவேன். ஆனால் அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் ரொம்ப பண்ணி வைக்க மாட்டேன். ஏன்னா ஒரு கிளாஸ் அரிசி வச்சாலே 2 பேர் கொடுத்துடலாம். ஸோ சிம்பிளாக என்ன தேவை என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்து வச்சுப்பேன். மற்றபடி மார்னிங் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்மளுடைய ரொட்டீன் வீடியோஸ் பார்க்கலாம். நைட் டின்னர் முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி சிம்பிள் டின்னராக முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு பக்கம் இது பண்ணிவிட்டு இந்த பக்கம் நெய் தோசை முருவலாக ஊற்றியாச்சு. தேங்க்யூ.